ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன செடி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஜாத பூச்செடி தான். இந்த செடி பார்த்திங்கன்னா வச்சு ஒரு 2 வருஷம் கிட்ட ஆயிட்டு. செடி பார்த்திங்கன்னா ஓரளவு பெருசாகவே தான் இருக்குது. இன்னுமே பார்த்திங்கன்னா பெருசாக இருந்திருக்கும். இடையில பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை பூச்சி வந்ததுனால நான் பாதி கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு. ஆல்ரெடி ஷார்ட்ஸு போட்டிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இடையில ஒரு பூச்சி இருந்தது, அதனால் முட்டை எனக்கு வைக்க மாட்டுது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த பூச்சி வந்து போகிறதுக்கு மருந்து எதனா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். யாருமே கமெண்ட் பண்ணலை. எனக்கு என்னான்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி வந்து இப்போ எங்கே போனதுன்னே தெரியலை. வெள்ளை பூச்சி இருந்தப்போ நான் கட் பண்ணி விட்ட இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துளிர் விடுது அப்படின்னு கூட அந்த வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். அது எதனாலன்னு தெரில. அது கட் பண்ணி விட்ட பிறகு இந்த மாதிரி தான் துளுத்து வருது எனக்கு, பச்சை கலரில் இலை வரல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பேன். இன்னொரு பூச்சி பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஷார்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பேன். முட்டு வந்து எனக்கு செடிக்கு வந்து ஒரு 10 பூக்கிட்ட வைக்கணும், ஆனால் வந்து செடி இருக்க அளவுக்கு பார்த்திங்கன்னா முட்டே வரலை, 1-2 பூ தான் பூக்குது அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பேன். நான் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பூச்சி எங்கே போனதுன்னு தெரில. இப்போ பார்த்திங்கன்னா முட்டை பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்குது. உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். எத்தனை முட்டை இருக்குது பாருங்கள். இங்கேனே 2 முட்டுக்கிட்ட இருக்குது. அப்புறம் பாருங்கள் இந்தெல்லாம் 2 முட்டை இருக்குதா. இந்த பாருங்கள் அவ்வளோ முட்டு வச்சுருக்குது. என்னன்னே தெரியல. திடீர்னு பார்த்தா அந்த பூச்சியும் இல்லாமல் போயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முட்டுமே பார்த்திங்கன்னா நிறைய வைக்க ஆரம்பிச்சிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு. எவ்வளோ முட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். எப்படியுமே பூ பூக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 பூக்கிட்ட பூக்கும். ஏன்னா அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா முட்டு வந்து நிறையவே வச்சுருக்குது. அதனால தான் சொல்கிறேன். எவ்வளோ முட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். செடி வந்து இவ்வளோ தான் சைஸு. இதிலே பார்த்திங்கன்னா இவ்வளோ முட்டு வச்சுருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படியும் ஒரு 10 பூக்கிட்ட பூக்கணும், ஆனால் எனக்கு பூக்க மாட்டுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நிறையவே வந்திருக்கு. அந்த பூச்சி எங்கே போனதுன்னே தெரில. நீங்கள் வேணால் சேனல் உள்ளே போய் பாருங்கள். அந்த பூச்சை நான் வீடியோவில் எடுத்து காமிச்சிருந்துருப்பேன். இப்போ அந்த பூச்சும் இல்லை, முட்டும் பார்த்திங்கன்னா நிறையவே எனக்கு வச்சுருக்குது. வெள்ளை பூச்சும் பார்த்திங்கன்னா இல்லை. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டுக்கிட்ட இருக்குது. இந்த ஒன்று அந்தல பாருங்கள் 3 முட்டை இருக்கா. செடி இருக்க அளவுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவு இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பூ ஒரே டைமில் பூக்கிற மாதிரி தான். முட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே சைஸில் இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லாவே வந்து கிளையாக வெடித்து போயிருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு பெருசாக போனது இந்த ஒரு 3 தான் வந்து ஹைட்டாக வளர்ந்துருக்குது. இந்த கம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2ம் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டியாக நிறைய வந்து கீழேருந்து கிளை வெடித்து வந்திருக்குது. உங்களுக்கு நான் அடியில் காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நிறைய கிளை விட்டு வந்திருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் முட்டை வைக்க ஆரம்பிச்சிடும், இல்லைன்னா கொஞ்சம் ஹைட்டாகவும் போக ஆரம்பிச்சிடும். அப்புறம் செடி பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து அடப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் பாரிஜாத பூ இருக்குதா, அதுக்கு என்னென்ன உரம் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். நான் இன்ன வரைக்கும் எதுவுமே போடலை. முடிஞ்சால் வந்து இந்த ஆட்டு உரம் தான் நாங்கள் அதிகமாக செடிங்களுக்கு வாங்கி போடுவோம். அதை தவிர்த்து வேறு எந்த உரமும் கொடுக்கறதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.